ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா NNK அவர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, வாங்க பேசலாம். சார் 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 மயிராண்டிங்களா அப்படின்னு கிழிச்சுக்கிட்டு தொங்க விட்டுக்கிட்டு சார் என்ன இப்படி இருக்க வேண்டியது. கோகர்ணா 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 கோகர்ணா. அப்போ மோடி பிரதமர் பைத்தியக்காரனா? நான் இப்போ இப்படி கிழிச்சிக்கிட்டு போறேங்கிறது இருக்கு இல்லையா, இதே மாதிரி எல்லா கம்யூனிட்டியும் இப்படிதான் கிழிச்சிட்டு போவோம். இந்த பாஸ்டர்களும் பாதிரியார்களும் பண்ற மிராக்கல்ஸ் இருக்கு. மிராக்கல் பண்றாங்களா அட்டூழியம் பண்றாங்களா? அடங்கொய்யால இவனுங்க நடிப்பு இருக்கு. அப்போ நம்ம உங்களுக்கு விஜய் வீட்டோட கார்டன்ல எஸ்ஏசியை எப்படி அவமானப்படுத்தினாரு விஜய். கலைஞர் காலை நக்கி நக்கி பொழைச்சு வந்தவனுங்க. அப்படியே அந்த ஆட்டா மட்டும் அப்படியே உங்க பாடி கூட நல்லா இருக்கு சார். இதெல்லாம் பாடி கிடையாது, டெட் பாடி. விஜய் வந்து நம்மள இங்க ஆட்சி வந்து நம்மள எல்லாரும் பைத்தியக்கார ஆக்கிடுவாருன்னு சொல்ல வைக்கிறதுக்கு அனைத்து 2000 ரூபாய் சட்டையை கிழிச்சிட்டீங்களே, உங்க வீட்டுல போனா உங்க ஒய்ஃப் திட்ட மாட்டாங்க? விஜய் சட்டை மட்டும் கிளியாம ஒரே வெள்ளை சட்டை அதே கலர் பேண்ட் போட்டு வர்றாரு சார். பொண்டாட்டி கூட இருந்தாதானே அடிச்சு கிழிப்பா. அவன் தனியா உட்கார்ல, அவன் எப்போதுமே ஏலியன்ஸோட டீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ விஜய் வந்து வேற்றுக்கிறவாசியோ? அப்புறம் பார்த்தா தெரியலையா, நான் தான் ஏதோ பைத்தியகாரத்தனமா அவன் ஏலியன்ஸோட டீல் பண்றான், வேற்று கிரகத்தை நம்மளை கூட்டிட்டு போறான்னா அப்படியா? டயர் நக்கின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, அது போய் இப்ப காலையே நக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. விஜய் வந்து த்ரிஷா காலை நக்குவாரு, நம்ம எடப்பாடி வந்து அமித்ஷா காலை நக்குவாரு. ஆனா அந்த ஷா இந்த ஷா ரெண்டுமே ஷா தான். கவர்ச்சியை காட்டி கூட்டத்தை உள்ளார வச்சு பேசிக்கா ஓட்ட வைக்கிறது ட்ரை பண்ணானுங்க. மோடி வந்ததுனால பாதி பேர் பைத்தியமா இருக்காங்க, அரமெண்டல். இப்போ முழு பைத்தியம் ஆயிரும். விஜய் வந்தா முழு பைத்தியக்காரன். எஸ். கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. சார் வணக்கம். வணக்கம் டிகே, எப்படி இருக்கீங்க? யா ரொம்ப என்ன சொல்றது, நாடு நாட்டு மக்களையும் நினைச்சா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா அவ்வளோ எப்படி சொல்றது, பெரியா வருதோ? வெறியாவுதா? உங்களுக்குலாம் வெறியாவுதா? இல்ல, நீங்க அவ்வளோ அப்படின்னீங்களே, அதுக்காக சொல்லுங்க. அவ்வளவுனா இவ்வளவு இல்லை. அப்படி சார் 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 மயிராண்டிங்களா அப்படின்னு கிழிச்சுக்கிட்டு தொங்க விட்டுக்கிட்டு என்ன இப்படி இருக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் என்ன சார் பைத்தியக்காரத்தன மாதிரி பண்ணிருக்கீங்க? பைத்தியகாரத்தனமா? இது பைத்தியகாரத்தனமா? ஆமா, பின்ன சட்டையில சார் இது பைத்தியகாரத்தனமா? இது பைத்தியகாரத்தனமா சார்? இது பைத்தியகாரத்தனமா சார்? வெறி பிடிச்ச மாதிரி பண்றீங்க. என்ன சார் வெறி பிடிச்சதனமாவா? தெரியுதா இப்படி இருக்கமா? ம். நான் மட்டும்தான் பைத்தியக்காரனான்னு இல்லை, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இது என்னது? தட்டு. சாப்பிட்ற தட்டு. இது என்னது? கரண்டி. குழம்பு எடுத்து ஊத்துற கரண்டி. அதுதான் நான் கோகர்ணா 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 கோகர்ணா. சார் உண்மையிலே பைத்தியக்காரன் ஆயிட்டீங்களா? அப்போ மோடி பிரதமர் பைத்தியக்காரனா? அப்போ இந்தியாவில் அத்தனை பேரும் கோகர்ணா 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 அப்படின்னானுங்க. பைத்தியக்காரனுங்களா? பைத்தியக்காரனுங்களான்னு கேட்குறேன். என்ன சார் ஆச்சு? என்ன சார் ஆச்சா? இப்படிதான் பைத்தியக்கார நாட்டில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எப்படி? நான் இப்போ இப்படி கிழிச்சிக்கிட்டு போறேங்கிறது இருக்கு இல்லையா, இதே மாதிரி எல்லா கம்யூனிட்டியும் இப்படிதான் கிழிச்சிக்கிட்டு போவோம். அந்த நிலைமைக்கு இருக்குது, தெரியுமா? எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்களா? இந்த விஜய் என்ன பண்ணான்? என்ன பண்ணாரு? சர்ச்சில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு, வேண்டுதல் செஞ்சாரு. இப்படி ஒட்டு போடுங்க ஒட்டு போடுங்க அப்படின்னு கேட்கல. பரலோகத்தில் லட்சத்திற்கும் எங்கள் பரமபிதாவின் கர்த்தரே, இந்த மக்களை எங்களுக்கு ஓட்டு போட வையும் ஐயா, ஓட்டு போட வையும் ஐயா. அவர் எப்படி சார் சொல்ல முடியும்? அவர் எப்படி சொல்ல முடியுமா? சொன்னானே, அப்படிதானே சொன்னான். ஓ, இப்படி போட்டு முட்டி போட்டு வந்ததுனால அந்த சமுதாய மக்களை வந்து ஓட்டு போடுங்க எனக்கு
அதேதான். ஓ ஆ? சரி சரி. அப்ப எல்லாரையும் பைத்தியக்கார கம்யூனிட்டியா மாத்துறாங்க. அப்புறம் ம். கர்த்தர் போட்டுருவார். அவர் எப்படி சார் போட முடியும்? அவர் ஓட்டர் ஐடி இல்லையே. அவரு ஓட்டர் ஐடி இல்லையா? ம். எல்லா கம்யூனிட்டியும் ஓட்டர் ஐடி இருக்குல்ல, அவரு போட வைப்பாராம். ஓ சிம்பாலிக்கா ஆமா. சொல்றாரு. பரலோகத்தில் லட்சத்திற்கும் எங்கள் பரமபிதாவின் கர்த்தரே, உங்களின் ஆவியை எல்லாருக்குள்ளாரையும் ஊற்றுமையா, ஊற்றுமையா, எல்லாரையும் ஓட்டு போட வையுமையா, ஓட்டு போட வையுமையா. இது ஒரு ஏமாத்து வேலையா தெரியல? கண்டிப்பா தெரியுது சார். ஆ? ம். ஸோ அதனால தான் விஜய் அப்படி ஆட்சிக்கு வந்துட்டா இது மாதிரி பைத்தியகாரத்தனமா எல்லாரும் சட்டையை கிழிச்சுக்கிட்டு போவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்புறம் ம். எல்லா கம்யூனிட்டியும் பைத்தியக்கார கம்யூனிட்டி தான். ம், ம், ஆமா, ம். நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்கங்க. கும்பல் கும்பலா அவனுக்கு போய் கூடுறாங்களே, ஆ? அப்படியே கும்பல்ல கும்பலா தானே கூடுறோம். ஆமா ஒருத்தன் இடிக்காம எட்டி நிக்கலாம்ல. ஆமா. ஏன் ஆண்களும் பெண்ணும் இடிக்கிறாங்க? ஏன் அடிக்கிறாங்க? ஆ? எதுக்கு? ஆர்கசம் தேடுகிறானுங்க. இடிச்சுக்கிறதுல ஒரு இன்பம், அப்படி உரசிக்கிறதுல ஒரு இன்பம். ம், ம், ம். புரியுதுங்களா? புரியுது. அந்த மாதிரி இன்பம்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவிச்சது. இந்த பஸ்ல போறப்போ பொம்பளை இடிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஆமா. ஆ? அந்த மாதிரி மக்களை எல்லாத்தையுமே அப்படி இடிக்கிறதுக்கு இன்பம் பெறத்துக்கு வச்சுட்டான். ம், ம், புரியுதுங்களா? இப்படியெல்லாம் இன்பத்தை சேர்த்துட்டு கடவுள்கிட்ட கும்பிடுறது. ம், ஆமா. ஏன்னா இயேசுநாதரு ம். என்ன பண்ணுவாரு? அடிப்பாரு. அடிப்பாரா? ஆமா. அநியாக்கிரமம் பண்ணிட்டா பின்ன என்ன பண்ணுவாரு? ஏங்க, ம். ஒரு கணத்தில் அரைஞ்சால் மறுகணத்தை காட்டு ம். அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் இயேசுநாதர் இருக்காரு. சார் அவர் வாழ்ந்த காலத்துல அது ஓகே சார். இப்போ அது கரெக்டா இருக்குமா? ஒரு விஷயம், ம். அவர் வாழ்ந்த காலத்துல அவர் என்ன மிராக்கல் பண்ணாரு? அவர் பண்ண மிராக்கலை விட ம். இந்த பாஸ்டர்களும் பாதிரியார்களும் பண்ற மிராக்கல்ஸ் இருக்கு, ம். அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? மிராக்கல் பண்றாங்களா அட்டூழியம் பண்றாங்களா? ஹலோ, அதுலயே சில டவுட் இருக்கு சார், அதுக்காக சொல்றேன். அதுலயே டவுட்டா? ம். இப்படி வந்து ஒருத்தன் நிக்கிறான், ம். அவனை அப்படிங்கிறான். உடனே சரியாயிட்டானா? ம். சர்ச்சில் ஏதாவது தான் நடக்குது. ஓ புரியுதுங்களா? புரியுது புரியுது. விஜய் மண்டி போட்டு போனானே, சர்ச்செல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு ஆமா சார். அதுலயே கடவுளை உள்ளார வச்சு பூட்டிட்டாங்க. ம், ம். பூட்டிட்டு மண்டி போட்டு தனிப்பட்ட முறையில கடவுள்கிட்ட வேண்டுறது. அது ஏன் அப்படி வேண்டுதல் செய்யணும்? அப்படியே வேண்டுதல் செய்யணுமா? ம். அளவு அவங்க அப்பா பேட்டியை பார்த்தீங்களா? பார்த்த 5 வயசுல இருந்து ம். அப்படிதான் நடந்து வேண்டாராம். ஓஹோ. ஆமா. இடையில வேண்டாம விட்டுட்டாரோ? ஏன்னா இடையில வந்து நிறைய வீடியோக்கள்லாம் வரவே இல்லையே. அதாவது ம். இவங்க நடிக்கணும்னு சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, ஆமா. இப்போ ரியலாவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம். ஆமா. கமலஹாசன் தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட நடிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. சரி. ஆனா கமலஹாசன் அப்படின்லாம் நடிக்கிறாரான்னு தெரியல. ம். அடங்கொய்யால இவனுங்க நடிப்பு இருக்க. அப்பனும் மகனும் சேர்ந்து. அப்புறம் ம். ஏங்க, அப்பன் தெள்ள தெளிவா பேட்டியில சொல்றாரு. என்னன்னு? என்னன்னா, ம். இவ்வளவுக்கும் காரணம் எது? கரூர்ல செத்ததுக்கு காரணம் திமுக காரணங்களாம். ம். இதுக்கு முன்னாடி ஒரு குரல் கொடுக்கவே இல்லையே, இப்ப வந்து ஏன் குரல் கொடுக்குறாரு? பையன் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். ஓ லாஸ்ட் மினிட்ல வந்து இது மாதிரி பேசுனா, பையனுக்கு ஆதரவா பேசுனா, எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை இல்லை, நாங்க ஒத்துமையா இருக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பேசவே இல்லை. அவரு வாயை பூட்டு போட்டாங்க போல இருக்கு. திமுக காரன் நினைச்சான்னா ம். அவன் நிறைய ஃபுட்டேஜ்லாம் வச்சிருக்கான். ஆமா. யாரு? விஜய் வீட்டோட கார்டன்ல ம். எஸ்ஏசியை எப்படி அவமானப்படுத்தினாரு விஜய், ம். எப்படி நெஞ்சில கைய வச்சு தள்ளி விட்டாரு. ம். விஜய் போய் கீழே உந்தோனி பக்கத்துல இருக்கவங்க தூக்கி விட்டானுங்களே. ம். பக்கத்து வீட்டுக்காரன் கேமராவெல்லாம் இருக்காதா? அங்கே இருந்தெல்லாம் எடுக்க மாட்டானுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேணாம்? ஆமா. ஆமா. திமுக காரன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவானுங்களாம். ம். ம். சொன்னாரு. ஆ? எஸ்எஸ்சி சொன்னாரு. எந்த எக்ஸ்ட்ரீம் நொட்டிட்டான் அவனுங்க. ம். அப்படி நொட்டி இருந்தா அவங்களால வந்திருக்க முடியுமா? ஒருவேளை திமுக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போலியோ, போயிருந்தா விஜய் கட்சியும் வந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு, எஸ்ஐசி சந்திரன் இப்படி பேசியிருக்க மாட்டார்ல. ஏன் கலைஞர் காலை நக்கி நக்கி பொழைச்சு வந்தவனுங்க. ம். இவங்க எல்லாம் தெலுங்கு லாபி. புரியுதுங்களா? ஒரு விஜயகாந்த் தெலுங்கு லாபி. ம். தெலுங்கு காரணங்கிறதுனால தான் இவனுங்களாம் ஒன்னா கூடிட்டது. ஓகே. புரியுதுங்களா? கலைஞரும் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து, ஓகே நமக்கு கொஞ்சம், அதாவது மதர் டேங்குக்கு என்னைக்குமே ஒரு மரியாதை கொடுத்து வைப்பாங்க. ஆமா. புரியுதுங்களா? அந்த மதர் டேங்குக்கு மரியாதை கொடுத்தது தான் இன்னைக்கு இந்த நிலைமை. ம். 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 ஆமா. இவனுங்க வந்து
அப்பனும் மௌனம் நம்மலாம் வந்து படத்துல எப்படியெல்லாம் படம் எடுத்து காட்டியிருக்காங்கன்னா, புள்ள தப்பா இருந்தா நந்தாங்கிற படத்துல, ஆமா விஷ வச்சு சாவச்சிருவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாலேயே ஒரு படத்துல தப்பான புள்ளையா இருவான் பிரபு. எது வரம்ங்கிற ஒரு படத்துல சுஜாதா விஷம் வச்சு சாவடிச்சிருவாங்க புள்ளைய. இப்படியெல்லாம் நமக்கு பாடம் சொல்லிட்டு எது கரூர்ல செத்ததுக்கு திமுக காரன் தான் அப்படிங்கறத சொல்றாங்கன்னா, இது வந்து அநியாயமா இருக்குது. அநியாயமா இருக்குன்னு இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாயில இந்த விரல தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம எது சொன்னாலும் ஏத்துப்பானுங்க அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறதுனால தான் இந்த நிலைமை. சரிங்க சார். ஆமா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து என்ன பண்ணாரு, முட்டி போட்டு இது பண்ணிட்டு வந்தாரு. ஏங்க முட்டி போட்டது சர்ச்சில், அதுதான் சார். அதுக்கப்புறம் மாரியாத்தா கோயில்ல போயின்னு அதுக்கு முன்னாலேயே போய் தொப்பி போட்டுக்கிட்டு அல்லாஹ் கோயில்ல போய் அல்லாவே 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 இந்த மக்களின் மனதிற்குள் சென்று நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு ஓட்டு போட வையுமையான்னு இப்படி கை வச்சுக்கிட்டு பிச்சை கேட்டாங்க. ஆனா கேட்டது யாருகிட்ட? மக்கள்கிட்ட. காரணம் சொல்லிக்கிறது அல்லாஹ்கிட்ட, அல்லாவே அப்படின்னு. சரி, இத்தோட விட்டாங்களா? கடைசியா ஆத்தா கிட்ட போயிட்டாங்க, குப்புற விழுந்துட்டாரு. ஆமா, நெடுஞ்சாங்கரையா. அப்படியே அந்த ஆட்டா மட்டும் அப்படியே என்னைய மாத்திரியா நீ? முத என்கிட்ட தானடா வந்திருக்கணும். என்கிட்ட வராம இந்த மைனாரிட்டி பீப்புள்கிட்ட போய் அந்த கிறிஸ்துவ பண்ணிட்டு அந்த முஸ்லிம் பண்ணிட்டு மைனாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்தவனுக்கு கம்யூனிட்டி மேல அவனுகிட்ட போயிட்டு என்கிட்ட வந்தா நான் உனக்கு செய்வேனா? இப்படி ஆத்தா கோவப்பட மாட்டாளா? ஆத்தா கோவப்பட்டாலும் இல்ல நீங்க கோவப்பட்டீங்களா? அத்தா கோவப்பட்டாளா நீ கோவப்பட்டீங்களாவா? ஹலோ, அந்த ஆத்தாவே கோத்தா அப்படின்னு சொல்லி பேசிருக்கோம். புரியல. ஹலோ, அந்த ஆத்தா கோவப்பட்டு. ஓ ஓகே, புரியுதுங்களா? புரியுது புரியுது புரியுது. ஆமா, அந்த ரேஞ்சுக்கு. எதுக்காக கொஞ்சம் முன்னால இதை எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கோகரணா 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 அந்த பைத்தியக்கார வேலையை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப இவரு பைத்தியக்காரா இல்லாம மக்களே பைத்தியக்காரனாங்கிறாரு. எஸ். ஓகே. எப்படி பிரதமர் மோடி அவர்கள் கொரோனா காலகட்டங்கள்ல எல்லாரையும் பைத்தியமாக்கினானோ, அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி போய் எல்லாரையும் பைத்தியமாக்கி ஓட்டு வாங்குறதுக்கு பிளான் பண்றான். ஓகே. ஆமா, அதுல கடைசி நிமிஷம் அவங்க அப்பாவையும் ஏத்தி விட்டு ஓட்டு வாங்குறாங்களாம். ஓகே. அதனால தான் அவருடைய பேச்சு தடமாறி போகுது. ஏன்னா ஒரு முதிர்ச்சி வயது இயக்குனர், ஒரு அறிவார்ந்த சார்ந்தர் அப்படிலாம் பேசப்பட்டிருந்தது. இத்தனை நாள் பேசாம இப்ப லாஸ்ட் மினிட்ல பொதுவெளியில இருந்து பேசுறாருன்னா ஒருவேளை விஜய் சொல்லி பேசியிருப்பாரோ? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பார்ன் கிரிமினல்ஸ். புரியுதுங்களா? விஜயை எப்படி உருவாக்குனாங்க, எப்படி போய் கலைஞரை வந்து ஆட்சி பீடத்துல இருக்கிறவங்கள நைஸ் பண்ணி அவங்க பக்கத்துல போய் நின்னுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கிறப்ப ஜெயலலிதா பக்கத்துல போய் நின்னுக்கிட்டாங்க. எல்லாமே இது என்ன பக்கா பிளான். ஆமா, ஆக்சுவலா வந்து விஜய் இருக்க வேண்டிய இடத்துல பிரசாந்த் இருக்க வேண்டியது. புரியுதுங்க? அந்த காலகட்டங்களோட ஹீரோக்களை இவங்க டம்மி பண்ணி இவங்க பணமே வாங்காம கமிட்டா வருது. ஆமா, ஒரு சம்பளம் இல்லாம ஒருத்தன் ஹீரோ நடிக்கிறதுக்கு வர்றான் அப்படின்னா ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான்? தாராளமா வரவேற்பாங்க. ஆமா, அது மாதிரி எல்லா மீடியாவில் இருக்கிற இந்த பிஆர் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, பெய்டு ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு இந்த ஆள் வந்து எல்லார்கிட்டையும் நம்ம பையன் சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் என்னன்னா அஜித் விஜய் அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருந்தது இவனோட வளர்ச்சியில. அதையும் மாத்தி எழுத வச்சு விஜய் அஜித்னு எழுதுங்க, ஆமா பெண்களின் நாயகன் எழுதுங்க, பெண்களின் நாயகன் எழுதுங்க அப்படின்னு இவனுங்க அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை உருவாக்குனானுங்க. ஆமா, இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு ஆன அழகனாவன். புரியுதுங்களா? மைன் மூசான் பக்கத்துல இருக்கான்ல, அவன் தான் அழகா இருக்கான். இவன் கம்யூனிட்டி பே ஒல்லி குச்சா மாதிரி இருக்கான். போன பிள்ளைங்க எல்லாம் மைன் மூசாவை பாக்குறது தான் போகுதுங்க, செல்ஃபில எடுத்துக்கிறாங்களா அவரு? ஆமா, புரியுதுங்களா? எதுக்காக அழகான ஆம்பளைங்களை எல்லாம் கூட வச்சுக்கிறாங்க? எதுக்கு? நம்மள மட்டுமே பார்க்க வரக்கூடாது, நம்ம கூட இருக்கிற பாடி பில்டர்ஸ் பெண்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் கட்டு மஸ்தான பாடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும்பாங்க. உங்க பாடி கூட நல்லா இருக்கு சார். இதெல்லாம் பாடி கிடையாது, டெட் பாடி. மூக்குல பஞ்ச வச்சு நெத்தியில காசை வச்சா நான் என்ன தெரியுமா, செத்து போயிட்டேன்னு அர்த்தம்.
ஆமா, அது ரெண்டும் இல்லாதனால தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஆ, விஜய் வந்து நம்மள இங்க ஆட்சி வரைஞ்சா நம்மள எல்லாரும் பைத்தியக்கார ஆக்கிடுவாருன்னு சொல்ல வைக்கிறதுக்கு ம். அனைத்து 2000 ரூபாய் சட்டையை கிழிச்சிட்டீங்களே. உங்க வீட்டுல போனா உங்க ஒய்ஃப் திட்ட மாட்டாங்க? ஒய்ஃபு திட்ட மாட்டாங்களா? ம் வீட்டுல இருந்தோம்னா ஒய்ஃபு கிழிச்சிருப்பாங்க. ம். ஆமா, ஒய்ஃபு கிழிச்சிருந்தா சட்டையோட மட்டுமா விடுவாங்க? வேற? ஐயோ, ம். ஜட்டியை மட்டும் கிழிக்காம வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பேண்ட் கிண்டு எல்லாம் கிழிஞ்சு தொங்கணும். ஓ. ஒவ்வொருத்தன் வீட்லயும் சட்டை கிழிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ம் ம். உங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் சட்டையை கிழிச்சு கிழிச்சு எல்லாம் கிழிஞ்ச சட்டையை நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கரிப்பிடி துணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. ஆமா, அவன் வீட்டுல மாசம் மாசம் துணி மாத்திட்டு இருக்காங்க தெரியுமா? ம் ம் ம். என்ன, எல்லாம் பொண்டாட்டிட்டு அடி வாங்கிறவன் தான். ஓ. அதனாலதான் இப்படி ரெடி ஆயிட்டானுங்க. ஓகே. பொண்டாட்டிட்டு அடி வாங்குறத விட எங்கேயாவது வனாந்திரமா போயிடலாம். ஆனா விஜய் சட்டை மட்டும் கிளியாம ஒரே வெள்ளை சட்டை அதே கலர் பேண்ட் போட்டு வர்றாரு சார். ஏன் பொண்டாட்டி கூட இருந்தா தானே அடிச்சு கிழிப்பா? ஓ. அவன் தான் தன்னந்தனியா இருக்கான்ல. சரி சரி, ஆமா, புரியுது புரியுது. ஏங்க பொண்டாட்டி நீங்க கூட வேற. இல்ல சார், ஒரு டவுட் அதுதான். பொண்டாட்டி கூட இருந்தாதான் சட்டை பேண்ட் எல்லாம் கிழியும். பொண்டாட்டி கூட இருந்தாதாங்க சட்டை கிழியும். ம். ஆமா, பொண்டாட்டி கூட இல்லைன்னா எந்த சட்டையும் கிழியாது. சரி சரி. ஆமா. இப்போ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து கோலம் போட்டாரு பெரம்பூர்ல வந்துன்னு. ம். திருச்சி கிழக்குல போயிட்டு சர்ச்சுக்கு போறாரு, கோயிலுக்கு போறாரு, மசூதிக்கு போறாரு. ம். ஏன் பெரம்பூர்ல வந்து இதை செய்யல? ஏன் பெரம்பூர்ல சர்ச்சு இல்லையா, கோயில் இல்லையா, மசூதி இல்லையா? ஏன் இங்க மட்டும் செய்யறாரு, அங்க செய்யல? அதான் நீங்க சென்னையில இருக்கிறீங்க, ம். அதுவும் கண்டிப்பா அந்த ஏரியாவுல இருக்கீங்கிறதுனால அக்கறையா கேக்குறீங்க. பின்ன எங்க தொகுதியில அவர் வந்து போட்டிடுறாரு, ஓட்டு கேக்குறாருன்னா அப்ப எங்களுக்கு அந்த பொசசிவ் வராதா? பொசசிவ்னஸ் எதுக்கு வரணும்? ம். ஆமா, காலங்காலமா திமுக காரனை ஜெயிக்க வைப்பீங்க, ம். உங்கள்கிட்ட வந்து நாங்க வந்து நின்று உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு தானே அவனுக்கு தோணும். ம், ம், ம். ஆ? அவன் நின்னா ஜெயிக்க வச்சிருவீங்களா? எங்க ஜெயிப்பான் அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, ஓகே, ஆமா, ஓகே. ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. அவன் பெரும்பாலும் தன்னந்தனியா உட்கார்ந்து தான் பேசிட்டு இருப்பான். பைத்தியக்காரனோ? பைத்தியக்காரனா? இல்ல தன்னந்தனியா உட்காந்து பேசி நிக்கிறாரு அது. ஹலோ, ம். விஜய் யார் கூடயாவது சகஜமா பேசி வாழ்ந்திருக்காருன்னு ஏதாவது ஹிஸ்டரி இருக்குது? இல்ல. ஷூட்டிங் ஸ்பாட்லயும் தனியா தான் உட்கார்ந்துருப்பான். ம், ம். ஆமா, அப்படியே வட்ட மேஜையில இருந்தாலும் இவன் மட்டும் தனியா உட்கார்ந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஓ, சரி சரி. சரி சரியா? இல்ல எனக்கு தெரியாது சார் அது. ஹலோ, அவன் தனியா உட்கார்ல, ம். அவன் எப்போதுமே ஏலியன்ஸோட டீல் பண்ணிட்டு இருப்பான். ஏலியன்ஸ் கூடவா? ஆமா, ஏலியன்ஸ் எல்லாம் நம்ம நார்மலான கண்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே. அது மாதிரி அவன் எப்போதுமே ஏலியன்ஸோட டீல் பண்ணி பேசி ஏலியன்ஸோட உட்கார்ந்து ம். அந்த முடிவு பண்ணி தான் இப்ப எலெக்ஷனுக்கு வந்திருக்கிறது. ஓகே ஓகே. புரியுதுங்களா? ஓகே ஓகே. அப்போ விஜய் வந்து வேற்றுக்கிறவாசியோ? அப்புறம் பார்த்தா தெரியலையா? ம், ம். ஆ? அந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு சார், இவரு வேற வேற கிரகத்தை சேர்ந்தவரு அப்படின்னு சொல்லிட்டு தான். உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? இப்பதான் இப்ப நீங்க சொன்ன பேர் தான் தெரியுது, ஏலியன்ஸ் கூட டீலிங் எல்லாம் வச்சிருக்காரு. ஹலோ, ம். அவனை மொட்டை அடிச்சு பாருங்க, ம். ஏலியன்ஸ் அப்படியே உரிச்சு வச்சது மாதிரி இருப்பான். ஒருவேளை அடிச்சிட்டாங்களோ, அதனால தான் இப்ப நட்டு வச்சிருக்காரு போல இருக்கு. ஹலோ, நட்டு வச்சது எல்லாமே வந்து இவன் எதுக்காக தெரியுமா? இப்ப ஒட்டுமொத்த தமிழர்களையும் காப்பாத்த போறதா சொல்லிட்டு இருக்கான்ல. ஆமா. காப்பாத்தி எங்க? 26ல உலகம் அழிய போறதா பைபிள்ல சொல்லியிருக்காங்களா? ம், ம். ஆனா உலகம் அழியுதா? இல்ல. இல்ல, 29லயாவது அழியும் ம். அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி. அந்த நேரத்துல ஒட்டுமொத்த தமிழர்கள் எல்லாத்தையும் ஏலியன் சப்போர்ட்டோட வேற்று கிரகத்துக்கு நம்மள இடம்பெயர்த்துருவானா. ம். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயமா? ஆமா, பூமி அழியும் போது நம்ம எல்லாமே போய் வேற்று கிரகத்துல போய் நம்ம ஜாலியா இருக்கலாம்ல. இங்க பூமி அழிஞ்சிட்டா நம்ம அங்க போய் இருந்துக்கலாம்ல. நல்ல விஷயம் தானே சார்? பெரிய மயிலாண்டிவன் நோவா. ம். ஆமா, அப்படியே நோவா கப்பல் ரெடி பண்ணி மக்களை காப்பாத்துறான். ம். அவன் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ம். நான் தான் ஏதோ பைத்தியகாரத்தனமா அவன் ஏலியன்ஸோட டீல் பண்றான், வேற்று கிரகத்தை நம்மளை கூட்டிட்டு போறான்னா, அப்படியா? அதுவும் கூட சேர்ந்து அதாவது பாத்தீங்களா, இதான் சார் நான் பைத்தியங்கிறதுக்கு நடிக்க ஆரம்பிச்சேன்னா நீங்களும் பைத்தியக்காரன் ஆகுறீங்க பாருங்க. அது உண்மை இல்லையா சார்? அப்புறம் அவன் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கான். ம், ம், ம். ஆமா, அவன் கடவுள் பக்தி உள்ளவன்னா, ஏங்க கடவுளுங்கிறது அவன் நம்பிக்கை. ஆமா, நம்பிக்கை தான் கடவுள். கண்டிப்பா. புரியுதுங்களா? உங்களை ஏமாத்துறேன்னு உங்க சாமியை கும்பிடுறேன். ம். புரியுதுங்களா? புரியுது. உங்களை ஏமாத்துறேன். அதே இன்னொரு மதத்தோட சேர்ந்தவனை கும்பிடுறேன் அப்படின்னா அவன் மதத்தை அவனை ஏமாத்துறேன். ஓகே ஓகே. இப்படி எல்லா 3 கடவுளையும் கும்பிட்டு ஏமாத்துற வேலையை நடத்துறான்னா இது ஏமாத்துறதா இல்ல பக்தியா? தெரியலையே. மத சார்பற்ற கொள்கையில நான் உறுதியா இருக்கிறேன்னாரு, இன்னைக்கு எல்லா மதத்தையும் கொண்டுன்னு என்னத்த தெரியல, நம்மளுக்கு ஒன்றும் புரியல. குழப்பமா இல்ல, இவன் RSS பக்கா RSS கைகூலி பிஜேபி காரன். புரியுதுங்களா?
இங்க இந்தியாவுல இந்தியனா இருக்கிறதுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆமா. இந்துவா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறானுங்களா? இல்லையே. ஆ? இல்லையே. அப்ப இந்தியனா இருக்கணுமா இந்துவா இருக்கணுமா? இந்தியனா இருக்கணும். ம். ம். இவன் இருக்கான்ல, இவன் கூட சேர்ந்தவன் தான் யாரு? சீமானும். ம். சீரியஸா இவனுங்க 2 பேரும் சேர்ந்து ம். தனியா நின்னு ஓட்டை பிரிக்கிறது தான் இவங்க வேலை. ஓகே. இவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. சீமான் இத்தனை வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, கூட சேர்ந்து நின்னாதான் ஜெயிக்க முடியும். ஆமா. ஆட்சி அமைக்கிறது தனியால ஆட்சி அமைச்சிருவானா? ஒரு கவுன்சிலர் கூட வரவில்லையே. ஆ, ம். எதுக்காக? இவங்க வேலை என்ன? ஓட்டை பிரிச்சு ம். எவனை ஜெயிக்க வைக்கணுங்கிறது முடிவு பண்ற விஷயமா தான் இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே ஓகே. இவங்க 2 பேரும் இப்ப இறங்கி ஓட்டை பிரிச்சு ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கணும். ம். ம். ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கால் நக்கி, ஓகே. டயர் நக்கின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, அது போய் இப்ப காலையே நக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே ஓகே. சீரியஸா? யாரு கால சார்? யாரு காலையா? ம். மோடியோட காலையா, அமித்ஷாவோட காலையும். விஜய் வந்து த்ரிஷா காலை நக்குவாரு, ம். நம்ம எடப்பாடி வந்து அமித்ஷா காலை நக்குவாரு. ஓகே. ஆனா அந்த ஷா இந்த ஷா ஓ, ஒரு அவ்வளவுதான் ரெண்டு பேர் வித்தியாசம். தான். ரெண்டுமே ஷா தான். ஓகே ஓகே. ஆமா. ஷா படம் பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், பார்க்கல. பாக்கலையா? பார்க்கல. கொடூரமா இருக்கும். ம். சைக்கோ கொலையாளிகள் கொன்னு குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ம். அது மாதிரி இவங்க கொன்னு குவிக்கிறது பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து விஜய் வந்தாலும் டேஞ்சரு, எடப்பாடி வந்தாலும் டேஞ்சரு. டேஞ்சர் ம். அதுக்கும் மேல. ஓ, அதுக்கும் மேலயா? ஆமா. ஓகே. இதுக்கு முன்னால எலெக்ஷன்ல வரைக்கும் ஏதாவது நடிகர்கள் வரிசையா நின்னு கொடி பிடிக்கிறானுங்க. இல்ல. ஆனா இப்ப மட்டும் ஏன் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றானுங்க? ஏன் சார்? பாம்பின் கால் பாம்பரியும். ம். ம். புரியுதுங்களா? இது எங்க போகுதுங்கிற நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பாம்புக்கு கால் இருக்கானே? பாம்புக்கு காதும் கிடையாது, காலும் கிடையாது. ம். ஆமா. பாம்பு கிட்ட கேட்க வேண்டிய மேட்டர்லாம் என்னகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஓ, அப்ப விஜய் மக்களுக்காக எதுவுமே செய்யறதுக்காக வரலையா? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வர்றாரு. ம். அப்படிதான் எல்லா பைத்தியகார கவர்மெண்ட்டையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். ம். நான் கேட்குறேன், சீரியஸா அந்த மக்களை பார்த்து கேட்குறேன். ம். இந்த தூத்துக்குடியில அவன் ஃப்ரெண்டு, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு? ஸ்ரீநாத். ஸ்ரீநாத். ஆக்டர் ஸ்ரீநாத். ஆக்டர் ஸ்ரீநாத் கிடையாது. ம். அவன் பேசிக்கா வந்து டைரக்டர். ஓ. அவன் டைரக்டரா வந்து தான் ஆர்டிஸ்ட் ஆனான். ஓ, சரி. புரியுதுங்களா? அவன் நடிகன் கிடையாது. ம். ம். பேசிக்கா அவன் டைரக்டர். ஓகே. இந்த விஜய்ங்கிறவன் ம். இவ்வளோ படம் நடிச்சிருக்கான்ல, ஆமா. எத்தனையோ படம் ஃபிளாப் கொடுத்துருக்கான்ல. ஆமா. ஆ? ம். கூட இருக்கிற நண்பன் தானே ம். அப்படிங்கிற இடத்துல எல்லாம் சொல்றீங்கல்ல. ஆமா. அந்த நண்பனுக்கு ஒரே ஒரு படம் கொடுத்தானா? இல்லையே. ஆ? கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? ஏன்? கூட இருக்கிறவனுக்கே கொடுக்கல. ம். ஏங்க, ஒரு நண்பன் என்னைக்குமே நண்பன்கிட்ட போய் ஓசி குடிச்சிட்டு ம். ஓசியில சாப்பிட்டுட்டு வர்றதுதான் அவன் எதிர்பார்ப்பா வைக்கிறான். ஓகே. புரியுதுங்களா? படம்னு ஒண்ணு கமிட் பண்ணோம்னா அவனுக்கு ஒரு சம்பளம்னு கம்பெனில கொடுத்துருவாங்க. ம். ம். அப்ப அவன் பணம் வாங்கினான்னா நம்மளை பார்க்க வர மாட்டான். அப்ப புரியுது. நம்மளை தேடி வந்து நம்மள்ட்ட பார்க்கணும்னா, நம்மள்ட்ட ஓசியில குடிக்கணும்னா அவன் இல்லாதவனாவே வச்சிருக்கணும். ம். 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 புரியுதுங்களா? ஓகே. பெரிய பெரிய முதலாளி எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? ஆமா, நமக்கு கீழே இருக்கணும். அப்படிதான். ஓகே. அதே மாதிரிதான் வச்சு மெயின்டைன் பண்ண. சரி. இப்ப மட்டும் நீ தூக்கி கொடுக்கறன்னா ரொம்ப நல்லது பண்றன்னு அர்த்தமா? ம். ஆள் கிடைக்கல. ஓ. புரியுதுங்களா? 234 தொகுதியில நிப்பாட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல. ம். 2 தொகுதியில நீ நின்னுகிட்ட. ம். ம். பாக்கி 232லயும் ரொம்ப நல்லவர்களையும் வல்லவர்களையும் நிப்பாட்டி இருக்கியா? ம். ம். ஆ? மேடையிலேயே ஒருத்தன் ஒரு பொம்பளை வாயை பொத்தி அமிச்சிட்டு ம். ம். நான் யார் தெரியுமா அப்படிங்கிறான். ரவுடி கோயால சம்பவம். கோத்தா இவனெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அளவுக்கு ம். இந்த ஆட்சி நல்ல விதமா போயிட்டு இருக்குது. ம். இது ஆட்சியோட தப்புன்னு சொல்லலாமா சார்? ஆட்சியோட தப்புன்னு இல்ல, ம். சீரியஸா இல்ல, சொல்றேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. விஜய் மேல எடுக்கல, ஆதவர்ஜனா பேர் மேல எடுக்கல. யார் அவங்க பேசுறதெல்லாம் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல, ஒரு வழக்கு கூட அவங்க மேல தொடரவே இல்லை. புரியுதுங்களா? இவனுங்க சீரியஸா சொல்றேன், ரொம்ப நல்ல விதமா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஆமா. இவங்க வந்து அராஜகமா இறங்கி நடத்தணும் அப்படி இருந்தா ஒருத்தன் பொம்பளைய பொத்தி இப்படின்னு தள்ளி விட முடியாது. ம். ம். விஜயே அடுத்தாப்புல என்ன நடந்திருக்குங்கிறதெல்லாம் வரைக்கும் இருக்குது. ஆமா. ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு சம்பவத்தை நடத்தியிருந்தா இன்னைக்கு தேர்தல் களத்துல விஜய் விஜய். உண்டா? இருக்க மாட்டார். ம்? அப்ப அதுக்கான முயற்சி ஏதாவது பண்ணானுங்களா? இல்ல. எதுவுமே பண்ணாதப்ப அவங்க அப்பன் சொல்றான் ம். எக்ஸ்ட்ரீம் இறங்குவாங்களாம். ஆமா. திமுக வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு இருக்கிறதா அவங்க அப்பன் சொல்லியிருக்கான். ம். ம். தெரியுமா? ஆமா. என்னத்தை எக்ஸ்ட்ரீம் பண்ணாங்க? ம். ஆ? ஒருவேளை திமுக எல்லா சேனல வாங்கிருச்சு,
அதனால விஜயை தப்பா சித்தரிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. கேரக்டர் அசாசினேஷன் ம், அப்படின்னு எல்லா சேனலும் காசு வாங்கிக்கிட்டு பண்றானுங்க. இவனுங்க உண்மையிலேயே கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க அப்படின்னா இவனுங்க உண்மையிலேயே நல்ல கேரக்டரா? ம். ஆ? இல்லையே. அப்பனும் மோனும் அவன் நடிக்க அப்பம் படம் எடுக்க அந்த படத்துலாம் ஆல்மோஸ்ட் அம்மனமா நடிச்சிருக்க மாட்டாங்க. நியர்பை பான் மூவிஸ் தான் நடிச்சானுங்க. 5 படம் எடுத்து பாருங்க. ஆரம்ப காலத்தோட 5 படத்துல எடுத்தீங்கன்னா சங்கவி, சுவாதி அப்படிங்கிற ஆர்டிஸ்ட்லாம் அரை நிர்வாணமா நடிச்சிருப்பாங்க. கவர்ச்சியை காட்டி கூட்டத்தை உள்ளார வச்சு பேசிக்கா ஓட்ட வைக்கிறது ட்ரை பண்ணானுங்க. இவனுங்கெல்லாம் நல்ல படம் எடுத்தானுங்களா? அப்படியே புரட்சிகரமான நல்ல படம் எடுத்தோம்னா விஜயகாந்த வச்சு புரட்சிகரமா எடுத்தாரு. விஜயகாந்த். ஆமா. விஜய் வச்சு எடுக்கல. விஜய் வச்சு எடுக்கல. விஜய வச்சு எடுக்கல, விஜயகாந்த வச்சு புரட்சிகரமா எடுத்தாரு. அப்ப யாரு புரட்சிகரமா பண்ண வச்சது? யாரு? விஜயகாந்த். உங்க பையன் விஜய வச்சு என்ன பண்ணீங்க? அரை அம்மன குண்டியா படம் எடுத்தீங்க. ஆமா, இதெல்லாம் அசாசினேஷன். எது? கேரக்டர் அசாசினேஷன். அசாசினேஷன் என்ன? படுகொலை. ராஜீவ் காந்தி படுகொலை, இந்திரா காந்தி படுகொலை, அது மாதிரி விஜயோட அசாசினேஷன், கேரக்டர் அசாசினேஷனை படுகொலை பண்றார்களாம் திமுக காரணங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அபாண்டமான சொற்கள் தெரியுமா? ஆமா, கண்டிப்பா சார். ஆமா. இப்போ நம்ம அப்படியே வந்து பார்த்தோம்னா விஜய் அந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டு விசில வரைய சொன்ன விவகாரம்லாம் இருந்ததுல, அது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ சோசியல் மீடியாக்கள்ல இது ரொம்ப வைரலா இருக்கு. விசிலைய வரைய சொன்னா வேற எதுவும் வரைஞ்சி வச்சிருக்காங்கப்பா, இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க புத்திக்கு என்ன தெரியுமோ அதுதாங்க வரைஞ்சி வச்சாங்க. வீடு வீடா போய் ஓட்டு கேளுங்கடான்னா பொம்பளை சட்டி மாதிரி இவன் உட்காந்து கோலம் போடுறான். கோலம் போட்டதுல முதுகு பிடிச்சிக்கிச்சுன்னு அடுத்த நாள் கோலம் போடுறதுக்கே வரல. ரெஸ்ட். ஆமா, இவனுங்க ரசிகர்கள்லாம் கோலம் போட்டு காட்டுங்கடான்னா எடிட்டர் இந்த இடத்துல அந்த ஷாட்டை போட்டுங்க. ஆமா, ஆண்குறி தெரியுமா? அந்த ஆண்குறியை போட்டு வச்சிருக்கானுங்க. சீரியஸா அது விசிலா ஆண்குறியாங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆமா, நிறைய பேர் அது சோசியல் மீடியால பகிர்ந்துட்டு வராங்க. புரியுதுங்களா? அப்ப எதை நோக்கி இருக்கானுங்க? எல்லாம் அதை நோக்கி தான் இருக்கானுங்க. சரி, வீட்டுக்கு வீடு பொம்பளைங்களை கூப்பிட்டு கோலம் போட்டு இருந்தா கூட அது விசிலா பார்த்திருக்கோம். ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க லேடிஸ்லாம். அதான் சொல்றேன், இவனுங்க எல்லாம் ஆண்குறியா போட்டு வச்சிருக்கானுங்க அங்கங்க. ஐயோ, அதெல்லாம் கேட்டா என்னத்தை சொல்றது? நாட்டு மக்களையும் கொய்யால டேய் பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா கம்மிட்டீங்களா டேய் அப்படின்னு என்ன பண்றது? சீரியஸா சொல்றேன், புலம்பு விட்டாங்க போல இருக்கு. புலம்பு விட்டாங்களா? விஜய் ஆட்சிக்கு வந்தா எல்லா கம்யூனிட்டி இப்படி சட்டை கிழிஞ்சிட்டு தான் சுத்திட்டு இருக்கணும். சீரியஸா சொல்றேன். ஆமா, நீங்க எந்த கடவுளை வேணுமாலும் நம்புங்க. கடவுள் நம்பிக்கைங்கிறது உங்களோட நம்பிக்கை. ஆனா அடுத்தவன் வேண்டான்னு சொல்லி அவனுக்காக நீங்க ஓட்ட போட்டீங்கன்னா நீங்க தெருவில் இப்படிதான் சட்டை கிழிச்சு சுத்துவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. சரிங்க சார், எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆட்சிக்கு வந்தா நம்ம இப்படிதான் பைத்தியக்காரமா சுத்திட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கிழிச்சு பேட்டி கொடுத்ததுல எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் மொத ஆளு அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலேயே. ஆமா, உலகத்திலேயே நீங்க தான் மொத ஆளு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எல்லா கம்யூனிட்டியும் இந்த நிலைமைக்கு ஆள் ஆயிடுவாங்க இவங்க எல்லாம் ஆட்சி வந்தா. ஏற்கனவே மோடி வந்ததுனால பாதி பேர் பைத்தியமா இருக்கானுங்க, அரமெண்டல். இப்போ முழு பைத்தியம் ஆயிடுவாங்க. விஜய் வந்தா முழு பைத்தியக்காரன். ரொம்ப மக்களுக்கு தெரியற மாதிரி எடுத்து சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் சார், பேச வேண்டியது நிறைய இருக்கு.